அதே மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு நல்ல காரியம் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுப காரியங்கள் நடந்திருக்கலாம். அது வீடுகள்ல நடக்கலாம், இல்ல இந்த இதுல பார்சல்ல நடக்கலாம். அதனால கோவிலுடைய அபிவிருத்திக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து சுவாமி தானாகவே ஏற்படுத்திப்பார். அது சில காரியங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணா நடக்காம போன காரியங்கள்லாம் உண்டு. ஆனா தானா நடக்கிறதுங்கிறது அவரால் தான் நடத்த முடியும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல ஆளை டக்குன்னு தூக்கி விட்டுருவார். எப்படி தூக்கி விட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் போராடி எல்லாம் இருந்திருப்பா. எத்தனை விஷயங்கள்ல பார்த்தோம்னா போராடி இருப்பா, எல்லாம் பண்ணி இருப்பா. என்ன பண்ணாலும் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தான வெளியில ஒன்று சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால பகவான்கிட்ட வந்து யாராலையும் மோதலாம் முடியாது. அது ஒரு மலை. இது மோதலோட மண்டை தான் பிரச்சனையாகுமே தவிர மலைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதனால இந்த பிள்ளையாருடைய அருமையெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். பிள்ளையாரு சாதாரணமா நடந்துக்க கூடாது. ஒரு காலத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹரிஜன், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 16 வயசு பொண்ணு. திடீர்னு நல்லா இருந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னா வஸ்திரத்துல வந்து போட்டு ஆட ஆரம்பிச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியும், மென்டல் டிசார்டர் மாதிரி ஆகி அவனும் ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஏகப்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணான். பெரிய விவசாயி, சாதாரண ஆளுல விவசாயி. போனா எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் செலவு. நான் சொல்றது 50 வருஷத்துக்கு மேல ஆயிரக்கணக்கு செலவுனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் உள்ள செலவாக்காது. அப்படிலாம் செலவழிச்சு பார்த்தா அது ஒண்ணுமே அடப்படலை. அப்போ ஒருத்தர் கேட்கும் போது நீங்க கேரளாவே பிரச்சனை வச்சு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியறதா பார்ப்போம். ஏன்னா இங்க உள்ளவாளால ஒண்ணுமே கிளியர் பண்ண முடியல. அந்த கோவிலுக்கு போனேன், இந்த கோவிலுக்கு போனேன், ஒன்னும் சரியா ஆகல. என்ன குணசீலம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. குணசீலம் தெரியுமா உங்களுக்கு? திருச்சி பக்கத்துல இருக்கு. அங்கேயே இந்த பைத்தியங்கள்லாம் அங்க போய் நிவர்த்தி ஆகிறது கட்டியில இப்ப இந்த ஏற்பாடு மாதிரி இருந்து ஒரு காலத்துல அங்க குணசீலத்துல. இப்பதான் அது குறைஞ்சிருக்கு. முந்தி அப்படி இருந்து குணசீலத்துல. அப்ப அங்கெல்லாம் போய் வாழலாம் திருச்சம் வந்தா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இப்ப ஒருத்தர் மாதிரி சாதாரண கேரளாவே பிரச்சனை வச்சு பார்த்துட்டு வாங்க. கேரளாவுக்கு போனா கேரளாவில் பிரச்சனை வைக்கிறோம். பிரச்சனை வைக்க முடிஞ்ச உடனே பிரச்சனையும் பார்க்கறான், அவனையும் பார்க்கறான். பிரச்சனையும் பார்க்கறான், அவனையும் பார்க்கறான். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. என்ன காரணம்னா பிரச்சனை ஒன்றுக்கும் போது பிள்ளையார வந்து அங்க வந்து நிற்கிறார். இந்த பிள்ளையாருக்கு இவருக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பூஜை பண்ணக்கூடிய நிலையில உள்ளவன் இல்லை. பூஜைக்கு எதுவும் செய்யக்கூடாத நிலையில உள்ளவன் இல்லை. நேரடியாக போட முடியாது, பூஜை பண்ண முடியாது, கோவிலுக்கு போக முடியாது. இவனுக்கு எப்படி பிள்ளையார் வந்து நிற்கிறாருங்க? சம்பந்தமே இல்லையே பெரிய யோஜனை. அப்புறம் இன்னொரு பிரச்சனை கர்த்தாவை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டா, இன்னொருத்தர் வருவார். அந்த காலத்துல 500 ரூபாங்கிறது பெரிய ரூபாய். இப்ப ஒரு பிரச்சனைக்கு 15,000 ரூபாய், 500 ரூபாய். இன்னொருத்தர் கொண்டு அவரும் பார்த்தா அவருக்கும் முன்னாடி பிள்ளையார் வந்து இருக்கிறார். இல்ல அது பிள்ளையாருக்கு இவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே. திடீர்னு பிள்ளையார் வந்து நிற்கிறார். பிரச்சனைக்கு ஓட விட மாட்டேங்கிறாரு. பிள்ளையார் வந்து பிரச்சனைக்கு ஓட விட மாட்டேங்கிறார். அப்படியே நிற்கிறது. ஏன்னா இவனால அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்ல முடியல. கடைசியில் சரி என்ன வந்தாலும் மருந்து கேட்பு. ஐயா இங்கவா, இந்த பிள்ளையாருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல யாரும் பதில் சொல்லுங்க. பிள்ளையார் கோவில் கட்டியிருக்கியா? இல்லை சார். உங்க வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருக்கா? இல்லை. நாங்க இருக்கிறது சரி சார், அங்கெல்லாம் கோயில்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப எப்படி ஒரு பிள்ளையார் வந்து உங்க நடுவில் வந்து நிக்கிறாருப்பா, நீ சம்பந்தமே இல்லைங்கிற ஒரு பிள்ளையார் வந்து நிக்கிறாரு. ஏதோ சொன்னா அது இல்ல சார், நான் வந்து டெய்லி வயலுக்கு போனேன். அங்க ஒரு கோயில ஒரு ஐயர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, ஐயா சும்மா தானே போறேன், இந்த வரப்புல அருகம்புல்லாம் இருக்குமே, டெய்லி கொஞ்சம் பிள்ளையார் ஒரு வாசல வச்சுட்டு போகப்படாதா நீ என்கிட்ட கேட்டாரு. நான் தினசரி கிட்டத்தட்ட 5 வருஷமா தினசரி ஒரு அருகம்புல் கொண்டு பிள்ளையார் ஒரு வாசல வச்சுட்டு வருவேன். இதான் நான் செஞ்சேன். இந்த அருகம்புல் தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன். சொன்னார், ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஒரு 5 நாள் ஒரு மண்டலத்துக்கு தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு இந்த பொண்ணுக்கெல்லாம் எந்த பிரச்சனை, எந்த பரிகாரம் ஒரு கோவிலுக்கு போனா எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். இப்ப என்ன ரெகுலர் பண்ணிட்டு இருக்கியோ அதை மட்டும் பண்ணிட்டு வா. நீ ஒண்ணும் வேண்டாம். கடைசியில் இன்னொருத்தர் பிரச்சனை பார்க்க வந்தாரு. அவர் சொன்னாரு, எனக்கு இந்த 500 ரூபாய் வேண்டாம்ப்பா, இந்த 500 ரூபாய் ஒண்ணா பிள்ளையார் எனக்கு வெளுத்துருவாரு, எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோன்னு சொல்லி. அவன் சொல்ல, இல்லைங்க நீங்க உங்க தொழில் நீங்க பாக்குறீங்க சொல்லி அவன் 500 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் வச்சு கொடுத்தான். அவன் வசதி உள்ளதான், சாதாரண நாள்ல வந்து வசதி. அப்புறம் அவன் எல்லாம் வாங்க மாட்டேன்ட்டான். நல்லாமோ சொல்லி வாங்க மாட்டேன்ட்டான். அப்புறம் யாரெல்லாமோ சொல்லி அதை கொடுத்துட்டு வந்துட்டான் அவன் ஒரு வழி. அது ஒரு 15 நாளும் என்னமோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சீராகி அந்த காலத்துல இருந்து இதுல ஒரிசால இருந்து ஒரு கலெக்டர் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணை
ஒரிசால ஒரு கலெக்டர் வந்து கல்யாணம் பண்ணாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஏன்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சமாஜம். பிள்ளையார் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, இந்த அருகம்பிள்ளைக்கு இவ்வளவு வேலை இருக்குன்னா அந்த பிள்ளையார் நமக்கு எல்லாமா சேர்ந்து பிடிச்சு வச்சு அவருக்கு என்னெல்லாம் செஞ்சு அவர் என்னெல்லாம் செய்வார் யோசிச்சு. நான் தெய்வங்கள் வந்து எல்லாத்துக்கும் காத்துருப்பாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தெய்வம் நமக்கு செய்யலையே செய்யல எண்ணிக்கெல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம பூர்வ ஜென்மான்ற சுத்தம் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம அனுபவிச்சாங்க. அதை அனுபவிக்காமலாம் எதையுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாம செய்யற நல்ல காரியத்தை மட்டுமே நாம பேசிட்டு இருக்கோமே தவிர நேற்றுக்கு என்ன காரியம் சொல்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த பிராரப்த கர்மாக்கள்ல நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சாச்சு. அந்த அனுபவத்துக்குள்ள தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த தவறை நாம பண்ண அதுதான் நினைச்சுக்கணுமே தவிர எனக்கு வருது எனக்கு யாருக்கும் இருந்தது. அதாவது விதிப்பை இல்லாம யாராலே ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் விதிக்கு கட்டப்படும். விதிய மாதிரி யாராலே ஒண்ணு செய்ய முடியாது. அதான் போன வாரம் சொன்னீங்கன்னா நாராயணப்பட்டத்தில் வந்து சுவாமிகிட்ட கேட்கிற, சுவாமியை பார்த்தா எல்லா வியாதியும் தீர்ந்துருங்கிறால, இது இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கே, எனக்கு வயது தீர்ந்தா நாளையோட தீர்ந்துருந்தாரு. ஏன்னா நான் பார்த்த நீங்க வயதுல தீர்ந்து வச்சுப்பீங்க, நீ நாராயணியுமே எழுதியிருக்க மாட்டேன். இப்படியே எழுந்து போயிருப்பீங்க. நீ நாராயணி எழுதணும், நீங்க தினசரி என்ன பார்க்கணும், நான் உங்ககிட்ட திருத்தணும். இது என்னுடைய நிதி பயணம். அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் வயது வழியெல்லாம் தீர்ந்து போச்சு. எதுக்கு சொல்றேன்னா அவர் சொல்றாரு, இந்த இதுவுமே உனக்கு அனுகூலமான வயது வழி. சிலருக்கு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு அது கஷ்டமா இருக்கும், இன்னொருத்தருக்கு லாபமா இருக்கும். ஒரே கஷ்டமானது ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கும், இன்னொருத்தருக்கு லாபமா இருக்கும். நாம நினைச்சிருப்போம் இவனுக்கு கஷ்டமா இருக்கு, அது இவனுக்கு 2 நாள் நடக்கிறது. எல்லாருமே பிச்சை எடுக்கிறான். பாருங்க, எல்லாருமே பிச்சை எடுக்கிறானா?